மீனாட்சியை நானும் அவளை அப்பவே அடிச்சிருப்போம். ஆனா நீ எங்களையும் தடுத்துட்ட. மொத்தத்துல உன் பொண்டாட்டிய பாதுகாத்துட்டு தீரஜ் தம்பியும் பைரவி அம்மாவையும் முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்திட்ட. இதுக்கப்புறமும் நாங்க உன்னை புரிஞ்சுக்கணுமா? அதான் மீனாட்சி சாப்பாடு எடுத்து வச்சிருக்கால, அப்புறம் என்ன, சாப்பிட்டு போக வேண்டியதானே? எனக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட நேரடியா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. யாரோ மூணாவது மனுஷனுக்கு கொடுக்கற மாதிரி அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்றீங்க. பரவாயில்ல விடுங்க. உங்களுக்கு என்ன எப்போ புரிஞ்சுக்கணும்னு தோணுதோ அப்போ புரிஞ்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். மாமா, மாமா நான் வேணா டிஃபன் எடுத்துட்டு வந்து தரட்டுமா? நீ உட்கார்ந்து சாப்பிட்டு போ மாமா. மாமா சாப்பிட்டு போ. நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். பாரு, நேத்துல இருந்து நானும் பட்னி தான். சாப்பிட்டு போ மாமா. மாமா ஏய், என்ன ஓவரா டிராமா பண்ணிட்டு இருக்க? உன்னால தாண்டி இந்த பிரச்சனையே. நீ மட்டும் நேத்து என் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த பிரச்சனை எப்பவோ முடிவுக்கு வந்திருக்கும். பாரு, உன்னால முத்து மாமா சாப்பிடாம பட்னி கிடக்குது. இதுல இவ சாப்பிடலையா? நீ சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடலன்னா எனக்கு என்ன? ஏன் தம்பி பட்னியா போறான் பாரு. இத பாரு, அவன்கிட்ட நாங்க உரிமையா கோவப்படுவோம், அவனை திட்டுவோம். ஆனா ஒரு நாள் கூட அவனை பட்னியா வெளியில அனுப்பினதில்ல தெரியுமா? இப்ப அனுப்பிட்டோம். எல்லாம் உன்னால தாண்டி. இந்த பாவெல்லாம் உன்னை சும்மாவே விடாது. இப்ப எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. போங்க அந்த பக்கம். அக்கா, நான் பிராக்டிஸ் கிளம்புறேன். பிடிச்சது சித்தி, நான் பைரவியத்தைக்கும் தீரஜ் மாமாக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். நீ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அன்னில இருந்து இந்த வீட்டுல ஒரே பிரச்சனை தான். நீ எப்பதான் இங்க இருந்து போய் தொலைவியோன்னு தெரியல. ஏய், என்னாச்சு? ஓஹோ, அடுத்த நாடகமா? இப்ப எதுக்குடி கீழே விழுந்த? எந்திரி. ஏய்,